இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா அவங்கள இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நடக்கும் அந்த நன்மை? ரெண்டே ரெண்டு விஷயம் தான். இதை நம்ம ஒரு மாமியார் மருமகள்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ மருமகள் என்னதான் திறமையா இருந்தாலும் மாமியாருக்கு முன்னாடி அதை வெளிக்காட்டக்கூடாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு பெண்களோட தான் சண்டை வரும். சரிங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அழகு, தன்னுடைய திறமையை எப்பவுமே இவங்க அடுத்தவங்க பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அது கூட இருக்கிற இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு திறனை அடுத்தவங்க பாராட்டும் போது என்கிட்டயும் அது இருக்கா, நான் என்னை யாரும் பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சக கூட இருக்கிற நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அது கொஞ்சம் தொந்தரவை தரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுடைய மனசில் கொஞ்சம் நெகட்டிவாக விழுந்துடும். அவள் எப்போவுமே தற்பெருமையை தானே பேசிக்கிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்போது ரிஷப லக்னத்தில் பிறக்கின்ற குறிப்பாக பெண்கள் தன்னுடைய அழகை பற்றியோ தன்னுடைய திறனை பற்றியோ நல்லா சமைக்கிறதையே 10 முறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே சமைக்க தெரியாத ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய மனசை காயப்படுத்தும். அப்போ அவங்ககிட்ட இவங்க நல்ல பேர் வாங்க முடியாது. அது ஒரு வேளை மாமியாரோ நாத்தனாரோ இருந்துட்டா ரொம்ப மோசமாக போயிடும். சரிங்களா?